வணக்கங்க. இந்த 35வது பொன்மேற்கு அன்னைக்கு ஒரு அருளாளர் வரார். ஒரு நாயனார் எடுத்தோம், அமர்நீதி நாயனார். நீ யோசித்து பார்த்துருப்பீங்க. தன் குடும்பமே தராசட்டில் ஏறியும் கூட இறைவனை மனம் வேணும் பொழுது தான் தராசட்டு இறங்குது, சமமாகுது. அந்த மனம்தான் பிரதானம். இப்போ இந்த மனத்தில் ஒரு அருளாளர் வாழ்ந்திருக்கார். அவர் சொன்னீங்கன்னா மிரண்டுருவாங்க எல்லாருமே. ஆனால் அதெல்லாம் யாருக்கும் சரியாக தெரிஞ்சிக்கல. ஆனால் அந்த மாதிரி சித்துக்கள் செஞ்சால் தான் நம்ம ஜனங்க நம்புகிறாங்க. 2 விஷயம் இருக்குது. இந்த 63 நாயன்மார்கள் சித்துக்கள் அதிகமாக செய்யலை, வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி அருளாளர் பார்த்திங்கன்னா சித்துக்கள் நிறைய செய்கிறாங்க. இவங்களையும் நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க. பொன்னாசை பெண்ணாசை பூவாசை நாடேல் நீ என்னாசை நாதற்கு ஏம்பிடாய் பொன்மையிலே. இதுக்கு வாழ்ந்த ஒரு அருளாளர் நெரூர் பிரம்மேந்திர சுவாமிகள். நெரூர் பிரம்மேந்திரர் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும். இப்போ இந்த ஆன்மீக லைனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனால் வருங்கால தலைமுறைக்கு இதெல்லாம் பதிவாகணும், இதெல்லாம் தெரியணும். அதுக்காக வருங்கால தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு போய் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு ஒரு மிராக்கல் பண்ணுறதை தானே நம்ம மதிக்கிறோம். அதில் இந்த அதிசயங்களை இங்கே பார்க்கலாம். இவர் 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோமசுந்தரர் பார்வதி அப்படின்ற தம்பதிக்கு இவர் புத்திரனாக பிறக்கிறார். இவர் பேர் சிவராமகிருஷ்ணன் பேர். இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. இவர் வேதம் பயின்றார். வேதம் நல்லா படிச்சிடறாரு. எல்லா வேதத்தையும் நல்லா படிச்சிடறாரு. வேதங்களை எந்த சந்தேகம் கேட்டாலும் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் நல்ல ஒரு ஞானிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு லெவல் ஏறிட்டாங்கன்னா அது ஒரு வகை. இந்த அறிவாளிகள் ஒரு லெவல் ஏறிட்டாங்கன்னா அறிவாளிகள் மாற மாட்டாங்க. ஞானி அறிவாளியாக இருக்கும், அடுத்து ஞானி ஆகணும். சயின்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஞானி கிட்ட போவான், ஆனால் ஞானி ஆக முடியாது. ஏன்னா அவன்கிட்ட கொஞ்சம் கர்வம் வந்துடும். இவர்கிட்ட அதே போல் நிறைய படித்ததுனால இவர் எல்லாரும் இவர் ஈக்குவல் போக முடியல. வேதம் நல்லா படித்து எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறக்கூடிய அளவில் வந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, தாயாருக்கு இவர் இது மாதிரி வேதம் படித்தவன் அதிகமாக படிச்சுட்டு போகும்பொழுது அவனும் ஒரு இந்த இந்த சாதாரண குடும்ப வாழ்க்கைகளுக்கு அவங்களால வர முடியாது. அப்படி போகும்பொழுது தாயாருக்கு கோபம் வந்துடுது. தாயார் கோபம் வந்த உடனே அந்த அம்மா எதோ பேசுகிறாங்க, அவர் ஒத்துக்கலை. அவர் கோபம் வந்து அவர் துறவி ஆகிட்டார். இல்லறத்தை விட்டுறார். இல்லறத்தை விட்டுட்டு இல்லறத்தை துறக்கிறார். பெண்ணாசை பொன்னாசை பூவாசை நாடேல் நீ என்னாசை நாதற்கு ஏம்பிடாய் பொன்மையிலே. பார்த்தீங்கன்னா முதல்ல குடும்பத்தை இழக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, சரஸ்வதி கடாட்சம் நல்லா இருக்குது, பூர்ணமாக இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தராக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, குருவுக்கு பெருமை தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னுடைய எல்லா அந்த காலத்துலலாம் வித்வான்கள் நிறைய பேர் வருவாங்க போட்டிக்கெல்லாம் வந்தாங்கன்னா எந்த வித்வான் வந்தாலும் அவங்கள பிரேக் பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி பண்ண உடனே அந்த குரு பார்க்குறாரு, ஊரார் வாயெல்லாம் அடக்கிறியே சிவராமகிருஷ்ணா, உன் வாயை அடக்க தெரியலையே உனக்குன்னுவார். அதனால அவர் பேசுறது நிறுத்தினார். அம்மா கிட்ட இது பண்ணார். அம்மா ஒரு பிரேக்கு, ஸ்பீட் பிரேக்கர் தான். அம்மா ஒரு பிரேக்கு, துறவுக்கு போகிறாரு. குரு ஒரு பிரேக்கு, பேச நிறுத்துறார். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் அதனால பேச நிறுத்துகிறார். அப்புறம் சிந்தனை, சொல், செயல், எண்ணம் எல்லாமே மாறி போகுது. இறைவனை தேடுறதாகவே ஆகிடுது. அந்த அளவுக்கு இவர் மேலே ஏறிட்டாங்கன்னா அப்படி தான் ஆகிடுவாங்க. அதில் ஊன் உறக்கம் தூங்குறோம் எல்லாம் திறந்துடுவார். தூங்குறதும் கிடையாது, ஊனும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, அப்படி இருக்கார். அதே சமயத்தில் என்ன பண்ணுறாரு, ஆடைகளையும் துறக்கிறார். எப்படிலாம் வருது பாருங்க, திகம்பரர் ஆனார். ஆடைகள் கூட இல்லாமல் பெண்ணாசை பொன்னாசை பூவாசை நாடேல் நீ என்னாசை நாதற்கு ஏம்பிடாய் பொன்மையிலே. இந்த பாட்டுக்கு இந்த அருளால் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். ஆடை கூட இல்லை, அப்படி வாழ்ந்த ஒரு ஞானி இருக்கார். எங்கே, நெரூர், கரூர் பக்கத்தில் இருக்க நெரூர். ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடுவார். அதுவும் 3 கவளம்தான் வாங்கி சாப்பிடுவார். அந்த சாப்பாடும் கிடைக்கலையா அதையும் விட்டுடுவார். இப்படி வாழ்ந்திருக்கார்.
புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தஞ்சாவூர்கிட்ட போய் புத்துமண் எடுத்து வச்சு ஒரு அம்மனை உருவாக்குறாரு. அந்த அம்மன் ஒரு நிறைய அனுகிரகம் பண்ணுறதா வர்றது, சித்துக்கள் செய்கிறதா சொல்லுவாங்க. அதன் பிறகு இவர் சித்துக்களில் நிறைய பேரை காப்பாற்றிருக்கிறாரு. அதன் பிறகு தஞ்சை அருகில் போய் அங்கே இருக்க கோயில்கள் அங்கெல்லாம் போய் சக்கரங்களை எந்திரம் ஸ்தாபிதம் பண்ணுறாரு. வித்தை தெரிஞ்சவர் இல்லைங்களா, அதில் எந்திர ஸ்தாபிதம்லாம் பண்ணிக்கார். கரூர், திருநாகேஸ்வரம், தஞ்சாவூர், தேவதானம்பட்டி இந்த ஊர்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஞான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 12 வருடம் 120 வருஷம் கழிச்சு இவருக்கு சமாதி அடங்கி 120 வருஷம் கழித்து ஒருத்தன் வந்து இவர்கிட்ட ஒரு சந்தேகத்தை 3 நாள் தாமாந்து கேட்குறாங்க. அவருக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானியோட சமாதி இங்கே நெரூரில் இருக்குது. இதில் என்ன வேடிக்கைன்னா, ஒரு பெரிய விஷயம் மிராக்கல் என்னன்னா, இவர் திகம்பரராக துணி இல்லாமல் நடந்து போகிறது போயிட்டுருக்கார். அது போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க நவாப் வரார். அவர் மனைவிகளோடு வரார். நம்ம நவாப்புகள்னால அவங்களாம் 2-3 மனைவி வச்சுக்குவாங்க. அந்த மனைவிகளோடு வரார். இவர் ஆடை இல்லாமல் வரார். அவன் நவாப்பு 3-4 மனைவிகளோடு எதிர்க்க வராரு. அவன் நவாப்பு, நான் ஒரு நவாப்பு இந்த பகுதிக்கு என்ன எதிர்க்க ஒருத்தன் ஆடையே இல்லாமல் பெண்கள்லாம் வராங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஆடை இல்லாமல் வரான், துணி இல்லாமல் வரானே. இவன் வந்து கோபம் போட்டு என்ன பண்ணார், நவாப்பு அவருடைய கையை வெட்டிடுறார். கையை வெட்டினார் இல்லையா, அவர் பாட்டு போய்கினே இருக்கார். எங்கேயாவது நடக்குமா? கையை வெட்டினா நவாப்பு அப்படியே ஷாக் ஆகிட்டான். அவர் பாட்டு போயின்னே இருக்கார். கை கீழே இருக்குது, அவர் பாட்டு போய்கினே இருக்கார். அந்த அளவுக்கு சிவ லயத்தில் இருந்திருக்கார். பெண்ணாசை பொன்னாசை பூவாசை நாடேல் நீ என்னாசை நாதற்கு ஏம்பிடாய் பொன்மையிலே. பார்த்தீங்களா? அதன் பிறகு பார்த்தான் நவாப்பு பயந்துட்டான். ஐயோ, நம்ம இந்த மாதிரி ஞானி கையை வெட்டினா கம்முன்னு போயிருக்கான், கை கீழே விழுந்து கிடந்தாலும் போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கையை எதுவுமே, சாமி நான் தெரியாமல் உங்கள் கையை வெட்டிட்டேன், இந்தாங்க இந்த கையை உங்களது தான் வச்சுங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காலை விழுந்து கும்பிட்டான். கையை எடுத்து இங்கே ஃபிட் பண்ணார், போட்டிச்சு. எந்த ஸ்டிச்சும் போடல, எந்த எக்ஸ்ரே ஸ்கேனு ஒன்றும் கிடையாது. கையை எடுத்து இப்படி வச்சுனார், ஓட்டிக்கிச்சு. வெட்டுறாரு, கீழே விழுந்து போயின்னு இருக்கார். மறுபடியும் எதுவுமே கொடுக்குறாரு நவாப்பு, அந்த கையெழுத்து வைக்கிறார், ஒட்டிக்குது. இந்த மாதிரி ஒரு அருளாளர் வாழ்ந்திருக்கார் இந்த மண்ணில்னா இது எப்படி இருக்குது பார்த்துங்க. இது 1560 1762 ஏதோ சொல்கிறாங்க. அந்த பீரியடில் இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கட்டங்கள்லாம் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேடிக்கைன்னா, இவருக்கு 5 ஊரில் சமாதி இருக்குது. நமக்கு 5 உடம்பு இருக்கிறதா பாம்பன் சாமி சொல்லுவார். ஒருத்தர் 3 இடத்துல சமாதி இருக்கிறதா சொல்லுவாங்க, ஒருத்தர் 5 இடத்துல சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க. நெரூரில் ஒரு சமாதி இருக்கிறது கன்ஃபார்ம், கராச்சியில் இருக்கிறதும் ஒரு கன்ஃபார்ம், கங்கை நதிக்கரை காசியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது பார்த்துக்குங்க. வைகையில் மானாமதியில் ஒரு சமாதி இருக்கிறதா சொல்லுவாங்க. நர்மதையில் ஓங்காரநாத்தில் ஒரு சமாதி இருக்கிறதா சொல்லுவாங்க. 5 இடத்துல சமாதி இருக்கிறதா அவர் கொடுப்பாங்க. ஆனால் மானாமதுரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே கராச்சியிலையும் இருந்தது கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்தியாவில் தான் கராச்சி இருந்திருக்கு, அதனால் கராச்சியில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 5 ஊர்களில் அவருடைய சமாதி இருக்கிறதா அவர் சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் மடம் இருக்கு இல்லைங்களா, சிருங்கேரி மடம் ஒன்று இருக்கும், இங்கே காஞ்சிபுரம் மடம் ஒன்று இருக்கும். 2 மடாதிபதிகளும் அவர் வந்து வணங்குவாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பெண்ணாசை பொன்னாசை பூவாசை நாடேல் நீ என்னாசை நாதற்கு ஏம்பிடாய் பொன்மையிலேன்னா அந்த பொன்மயிர்கண்ணிக்கு இது பண்ணி வாழ்ந்து வந்திருக்கார் இந்த மாதிரி நெரூர் பிரம்மேந்திரர் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. அந்த மாதிரி ஒரு ஞானியை நம்ம இப்போ இந்த நாளில் வணங்குவோம், மனதில் நினச்சி வணங்குவோம். வாய்ப்பு கிடைச்சா அந்த சமாதியிலையும் போய் வணங்கி வழிபடுவோம். எல்லாரும் வெற்றி பெறுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.